எனக்கு எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லை ஆண்டவரே. எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை காத்து வழிநடத்தும் தேவன் ஆண்டவரே. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நீங்க வாயில திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கிறீர் ராஜாவே. ஹalleluya. நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. பயமில்லையே 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 கர்த்தராதரும்
இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வவல்லவர், சர்வவல்லவர். இந்த பாடலில் நாம் சொல்லுகிறோம், கண்டுகொண்டேன் ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன், ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா என்று நான் பாடும் போது உங்களை முதல்ல பார்க்கிற நேரம் நீங்க எல்லா சொத்தையும் இழந்து, எல்லா வாழ்க்கையும் இழந்து, எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி தான் விளங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட மகன் இல்லாட்டி உங்களோட மகள் உற்சாகமா இல்லாட்டி நீங்களும் சோர்ந்து போவீங்க. அதே போலதான் நீங்க தேவனோட உண்மையோடு ஆராதிக்காவிட்டால் கர்த்தர் சோர்ந்து போவார். கர்த்தர் ஏன் என் மகன் ஆராதிக்கிறான் இல்லை, ஏன் நான் அவனுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறேன், எல்லாம் கொடுத்திருக்கிறேன், ஏன் என் மகன் இன்னும் முகத்தை தொங்கிக் கொண்டு அப்படியே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிமிஷம், இந்த மணித்தியாலம் மட்டும்தான் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து சுகம் என்ன கிடைச்சாலும் எந்த சந்தோஷமும் கிடைக்காது. இன்னைக்கு நல்லா சொத்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைக்குள்ள போயிருவீங்க. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மாத்திரமே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குது. காரியத்தை உற்சாகமான. ஹல்லேலூயா. இது சில பேர் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறீங்க, சில பேர் நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியாத மாதிரி நின்று கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன பிரச்சனைகளை வந்திருக்கிறோம் அந்த பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கண்களாய் காண்கிற காரியங்கள் இல்லை, நாங்கள் விசுவாசத்தினால் நாங்கள் அறிக்கை செய்கிற காரியங்கள் எங்களுக்கு கிடைக்க போகிற இந்த மாலை நேரத்தில் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். உற்சாகமாய் கண்டு கொண்டே Raja.
தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போது ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக மாறும் போது போகும் நிலவெல்லாம் ஆரோக்கியமே பாயும் நிலவெல்லாம் பரிசுத்தமே போகும் நிலவெல்லாம் ஆரோக்கியமே பாயும் நிலவெல்லாம் பரிசுத்தமே சேரும் நிலவெல்லாம் ஆறுதலே சேரும் நிலவெல்லாம் ஆறுதலே செல்லும் நிலவெல்லாம் ஆமென் செல்லும் நிலவெல்லாம் ஓ அருமையா போதகரே அருமையா போதகரே வற்றாத ஜீவன் நதியாரே வற்றாத ஜீவன் நதியாரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போது ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போது ஓடி ஓடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் ஓடி ஓடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆசை என்னெல்லாம் மாறுகிறீங்க சாமி மறுமையா போகிறே மறுமையா போகிறே மறுமையா போகிறே வற்றாத ஜீவன் நதியாக வற்றாத ஜீவன் நதியாக வற்றாத ஜீவன் நதியாக வற்றாத ஜீவன் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத ஓ ஆஹா இது அதிசயம் தானே ஓ இது எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் ஆஹா ஓ எஸ் ஆமென் ஓ ஆஹா இது அதிசயம் ஆஹா இது அதிசயம் தானே ஓ இது உண்மைதானே ஆஹா இது அதிசயம் தானே ஓ இது உண்மைதானே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிப்போம் இயேசுவை ஆராதிப்போம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் தேவனே ராஜாதி ராஜாவை அல்பாவும் ஒமேகாவுமானவரே எங்களுடைய தேவன் எங்களுடைய பரிசுத்தம் உள்ளவர் எங்களை காப்பாற்றும் தேவன் எங்களுக்காய் வழக்காடும் தேவன் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் தேவனே யாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். நன்றி இயேசுவே ஹalleluya நன்றி ஆண்டவரே ஓ நன்றி இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே ஹalleluya நன்றி இயேசுவே எங்கள் பிதாவாகிய தேவனே எங்கள் அன்போடு அழைத்தீரே எங்களை உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் எங்களை காப்பாற்றி எங்களை கொண்டு செல்லும் தேவனே உங்கள் இரத்தத்தால் எங்களை கழுவினீரே எங்களை சேற்றிலிருந்து தூக்கினீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வாயை திறந்து நீங்க தேவனை ஆராதிங்க மௌனமாக இருக்காதீங்க கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது அவர் இந்த நேரமும் நீங்க இதேகளை தெரிந்து உண்மையோட ஆவியோடு நீங்கள் ஜெபிக்கும் போது உண்மையோட தேவனை ஆராதிக்கும் போது அவர் மனதுருகும் தேவன் அவர் மனதுருகும் தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் அதனால் தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்க தற்செயலா வர இல்லை நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க கர்த்தருடைய கிருபையின் மாத்திரமே அவருடைய தயவின் மாத்திரமே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் யார் தள்ளிவிட்டாலும் யார்
படைத்த தேவன், நாங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் தேவன். அவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள், அவருக்கு தெரியும் உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிகள், அவருக்கு தெரியும் உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கும் பிரச்சனைகள், அவருக்கு தெரியும் உங்களுடைய பல கஷ்டங்கள், அவருக்கு தெரியும் நீங்கள் போகும் ஒவ்வொரு கஷ்டமான வாழ்க்கையும் கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை செலுத்துகிற வாயிலிருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை செலுத்துகிற சொல்லுங்க வாயிலிருந்து. நீங்க சொல்லுங்க, இயேசுவே மேல் நம்பிக்கை செலுத்துகிறேன் ஆண்டவரே. Kata
வாழ்க்கையில் இல்லை. எங்களோடு சொந்தமாய் நெருக்கம் எங்கள் தாய் தகப்பனின் உற்றார் உறவினர்களின் சகோதரர்களின் நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு உங்கள் ஒருபோதும் விலகி போக மாட்டார். அவர் நீங்கள் பிறந்த நாள் முதல் இறக்கும் வரைக்கும் அவர் கண்கள் உங்கள் மேலே வைத்துக் கொண்டிருக்கும். அவரை பற்றிக் கொள்வோம் இந்த மாலை நேரத்தில். அவரை பற்றிக் கொள்வோம் இந்த மாலை நேரத்தில். தேவனை விட உங்களுடைய பிரச்சனைகளை பெரியதாய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னோடு என்னிடம் வா. ஆவியானவர் சொல்றார், நான் உனக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். நீ என்னோடு வா, நீ என்னோடு வா என்று தேவன் சொல்லுகிறார். என் பாதையினூடாக வா, நீ உன்னுடைய பாதையில் போகாத. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தவன் ஒருபோதும் அவன் வெட்கப்பட போவதும் இல்லை, அவன் கஷ்டப்பட போவதும் இல்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிற காலை மாலை நேரத்தில் அவருடைய பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய வார்த்தைகளில் நாங்கள் இல்லை, நீங்க விசுவாசமாய் வாய்களை திறந்து ஆவியோடு ஆரம்பிக்கும் நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டே இருக்கும். அவர் ஒவ்வொரு வெளிப்படுதலை கொடுப்பார் உங்களுக்கு. கர்த்தர் டிரெக்ட் அவரோடு கதைப்பார் இந்த மாலை நேரத்தில். அவரை தேடுவோம், அவரை தேடுவோம், அவரை தேடுவோம். ஓ நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஓ நீரை குனிந்து தூக்கினீர் ராஜாவே, நீரை குனிந்து தூக்கினீர் ஆவியானவரே. ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே. ஒரு மாறி போ. இரவை பகலாக்கினீர், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய். ஆனால் கவலைக்குரிய இடம் என்றால் இங்க இருக்கும் கன பேர் நாங்கள் இருளோடு தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். இருளிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வெளிச்சத்துக்கு எப்படி வருவது? வெளிச்சத்துக்கு எப்படி வருவது? கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த வார்த்தையை வாசிக்க தவறிவிட்டு இருக்கிறோம். அவருடைய வேதத்தை வாசிக்க தவறிவிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு முடிவை எடுப்போம். நாங்கள் உள்ளத்தில் உண்மையாகவே முடிவை எடுப்போம். எங்களுடைய வீட்டில் நாங்கள் பைபிளை தொட்டதில்லை. எங்களுடைய வீட்டில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை படித்ததே இல்லை. ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இந்த இடத்து கூட்டத்துக்கு வரதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு போயிட்டு வார்த்தைகளை கேட்கறது மாத்திரம்தான். தேவனுடைய வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய வார்த்தையின் மூலம் மாத்திரமே வரும். அவரே அந்த வார்த்தைகள் ஆகாரமாக இருக்கிறது, அந்த வார்த்தைகள் போஷணையா இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிற கரங்களை உயர்த்துங்க. நீங்க தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஒரு வார்த்தை எனக்கு வெளிச்சமா இருக்கிறது, அந்த வார்த்தையோடு தரித்திருக்க உதவி செய்வாங்க. சொல்லுங்க. தேவன் அன்பு செலுத்தும் தேவன், எங்களுடைய தகப்பன் தாய் அவர் மாத்திரம், அவர் மனதிருக்கும் தேவன். நீ சொல்லுங்க, இயேசுவே இவ்வளவு காலமா நான் வேதத்தை கூட வாசித்ததில்லை, இவ்வளவு காலமா நான் ஜெபிச்சதில்லை, இவ்வளவு காலமா ஒரு பாடலை கூட பாடினதில்லை. ஏனோ தானோ எனக்கு விருப்பமான மாதிரி நான் உழைத்துக் கொண்டு எனக்கு விருப்பமான மாதிரி காரியங்கள் செய்து கொண்டு வருகிறேன். இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமா? எனது வினைக்கு ஏறிய செய்தி உமது வார்த்தையின் மூலமாய் மாத்திரம். அங்க பார்க்க வேண்டும், அங்க பார்க்க வேண்டும். அவருடைய பிரசனம் கொண்டிருக்கிறது. கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது.
சோர்வோடு இருக்காதீங்க. தேடுங்க, கர்த்தரை தேடும் போது நீங்கள் கண்டடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை தேடுகிற நேரத்துல ஓ இயேசுவே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே. ஆவியானவரே தேற்றரவாளனே என்னை அழைத்து கொண்டீரே. Holy Spirit, Lord, we welcome you in this place. We welcome you, Holy Spirit. நீர் வாருமே. பயத்தம் சர்வை சொல்லுமா. பரிசுத்தரே. நீங்க சொல்ற வார்த்தைகளா?
நேசிக்கிறார். தேவன் ஒவ்வொருவரும் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் ஒரு விடுதலை கொடுப்பதற்கு. கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார் ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு. கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்தை கூட்டி வந்திருக்கிறார் உங்களை சுவிசேஷியாய் மாற்றுவதற்கு. கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் அங்கே செத்து போய் கொண்டிருக்கும் ஜனங்களை தேவனுக்குள் கொண்டு வருவதற்கு. எங்களை ஒப்பு கொடுப்போமா? எங்களை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆவியானவரே. ஒரு பிரசன்னத்துக்காய் நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே.